சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில அதற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் புதுச்சேரி 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிட விரும்புகின்ற அனைத்து நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை விருப்ப மனுக்கள் நாளை முதல், அதாவது 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் வருகின்ற 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு அளிப்பதற்கு தேமுதிகவின் நிர்வாகிகளுக்கும் இருப்பவர்களுக்கும் கழகத்தின் அடிப்படை உறுப்பினராக இருப்பவர்களும் தகுதியானவர்கள் இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுக்கான தொகுதியாக விருப்ப மனு கட்டணம் ரூபாய் 15,000 தனி தொகுதிக்கு விருப்ப மனு கட்டணம் ரூபாய் 10,000 புதுச்சேரி சட்டமன்ற பொது தொகுதிக்கு விருப்ப மனு கட்டணம் ரூபாய் 10,000 தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணம் ரூபாய் 5,000 செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரை இன்னும் கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்கவில்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விரைவில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேமுதிக சார்பில் விருப்ப மனு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல், அதாவது 6ஆம் தேதி முதல் வருகின்ற 12ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற பொது தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணம் ரூபாய் 15,000 தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணம் ரூபாய் 10,000 அதே போல புதுச்சேரி மாநில சட்டமன்ற பொது தேர்தலுக்கான விருப்ப மனு கட்டணம் ரூபாய் 10,000 தனி தொகுதிக்கான விருப்ப மனு கட்டணம் 5,000 செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு, அதே தொகுதி கூட்டணி யாருடன் தேமுதிக இருப்பது என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்றாலும் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேமுதிக சார்பில் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நாளை முதல் இந்த விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டு 12ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்கள் வருகின்ற 12ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.